பூசாரி சொல்றது வாஸ்தவம்தான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கருப்பரால தான். அதுக்காக கருப்பருக்கு அப்ப காணிக்கையா ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம். 3 வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டாரு. இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவமா. அதான் நேர்ந்து விட்டுதானா? என்னம்மா நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்ப சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மள மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்தப்ப கூட நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பா கொடுக்குறோம். சாமிதான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? இப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாத்துறாருன்னா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும். குடும்பம் ஒன்றாக்கணும் தான் எல்லாரும் எங்கே வர சொன்னேன். ஒருவேளை எங்கே வராமல் மனசாலையாவது ஒன்றா இருப்பாங்க தோணுது. 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்கள்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டதை கூட இருந்தே பார்த்தவன் நான். அவரை நான் சந்தோஷமா பார்க்கறத நீங்கள் எல்லாரும் எப்போவாது திருவிழா விசேஷம் வந்துட்டு போகும்போது தான். யார் கண்ணு பட்டதோ நீங்கள் எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்செடு கிடக்கு. குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஐயா வாங்க வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. சேவல் கிடைச்சி சாமிக்கு படைச்சிட்டீங்க போல இருக்கு. நாங்கள் குடும்பமாக சைவத்துக்கு மாறிட்டோம்.